நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். அவரை குறித்து கேள்விப்பட்டோம், அவரை குறித்து அறிந்து கொண்டோம், அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம், ஞானஸ்நானம், இன்னும் நிறைய ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்குள்ளே நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயம் உலகத்தின் பக்கமாக என்ன செஞ்சிருது, சாஞ்சிருது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையானாலும் உம்மை பற்றி கொண்டு நிற்பேன், உம்மை சார்ந்து கொண்டு நிற்பேன், உம்மை இறுக பிடித்து கொள்ளுவேன், உம்மை விட்டு தூர போக மாட்டேன். ஆமென். ஆமாம், எல்லாரும் பயந்து ஓடினாங்க கோலியாத்துக்கு, தாவீது மட்டும் எதிர்கொண்டு ஓடினா. அவங்க எல்லாம் உலகத்தின் கண்களை உடையவங்க, தாவீது மட்டும்தான் ஆவியின் கண்களை உடையவன். அல்லேலூயா. நீங்கள் எதிர்கொண்டு ஓடினீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமென். நீங்கள் முன்னாடி போய் பாருங்களேன், அந்த பிரச்சனை இருக்காது. பிரச்சனை போல பெருசாக தெரியும், ஆனால் முன்னாடி நீங்கள் அதை நோக்கி எதிர்கொண்டு ஓடுங்க, அது அங்கே இருக்காது. ஆமென். ஆண்டவர் அதை எடுத்து போடுவார். காரணம், உங்களுக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர்.